வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரைவேட் பஸ்ஸோடைய டிரைவர் ஒரு முதியவரை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த முதியவர் அந்த பிரைவேட் பஸ் டிரைவர் கிட்ட ஸ்பீடா ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை போட்டு அடிக்கிறான். அந்த பஸ் டிரைவர் நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா அங்க இருந்தவங்க யாருமே அதை கேட்கல. அந்த வீடியோ எடுத்தவங்களும் யாருமே கேட்கல. நம்ம தமிழ்நாடு இன்னமும் உருப்படாம இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டே காரணம் என்ன, தப்பு நடக்குதா அந்த இடத்துல யாருமே வாயை திறந்து கேட்கறது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம். அந்த பயம் தான் நம்மளை இன்னும் ஆட்டி வச்சுட்டு இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு சொல்லிட்டு டெய்லி நடந்துட்டு இருக்குன்னா அது நம்ம யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. எல்லாருமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒதுங்கி போகிற ஒரு மனப்பக்குவத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். முதல்ல அதுல இருந்து வெளியே வந்தாதான் இந்த தப்புகள் எல்லாம் குறையும். இன்னைக்கு அந்த முதியவர்னா நாளைக்கு நாம கூட இருக்கலாம். முதல்ல அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் முக்காவாசி பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க. என்ன நீங்கன்னா பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல புரியல. ஒரு சில நல்ல டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் இன்னமும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க யாரையுமே நம்ம எதுவுமே சொல்லல. ஆனா இது போல நடந்துக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வேலையை விட்டு தூக்குங்க, தப்பே இல்லை. ஆனா இப்போ அந்த பஸ் டிரைவரையும் அந்த பஸ்ஸையும் பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணிட்டாங்க. பஸ் டிரைவருக்கு மாவு கட்டு போட்டு விட்டாங்க போலீஸ். சோ இனிமே இந்த ஒரு தப்பை யாரும் செய்யாதீங்க. உங்க முன்னாடி தப்பு நடக்குதா அது வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு தட்டி கேளுங்க. வீடியோ எடுங்க, தட்டியும் கேளுங்க. நன்றி.